ஹாய் விவர்ஸ், ஒரு வழியாக முட்டி முணங்கி உள்ளே போய் கூலி படத்தை பார்த்துட்டு வந்தாச்சு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுவும் ஹானஸ்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். படம் எப்படி இருக்குன்னு நம்ம போப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் எதனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கூலி படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யாரோ எல்சியூ மாதிரி இருக்குது, லோகேஷ் கனகராஜ் அடுத்த எல்சியூ கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கூலி பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்தளவு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறி தான். தலைவர் ரஜினி வர்ற ஒவ்வொரு சீன்லையும் கைத்தட்டல்கள் இருந்தது. ஏன்னா முதல் நாள் முதல் ஷோ ஃபுல்லாக ரசிகர்களோட ஒரு பட்டாளமாக இருக்கும். அப்படின்னும் போது அந்த கைத்தட்டிகள் கேஷுவலாக வர்றது தான். பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரஜினி அவர்கள் இந்த வயசுலேயும் அவர் ஆடி இருக்கிற ஆட்டம் அப்படின்றது அவர் சூப்பர் ஸ்டார் அவர் அப்படி அந்த பேர் கொடுத்ததுக்கான ஒரு சிறந்த ஒரு நடிப்பாக தான் இருந்துச்சு. ரெண்டாவது படத்தோட கேமியோ ரோல் அமீர் கானா நம்ம சொல்லி ஆகணும். ஆனால் அவர் மைனஸாக ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்கிறனால அமீர் கான் ஒரு நெகட்டிவ் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறனால அவருக்கான கைத்தட்டல்கள் கொஞ்சமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்ருதிஹாசன் எடுத்துக்கும் போது உலகநாயகனோட மகள் அவங்களோட ஆக்டிங் சொல்லவா வேணும்னு ரஜினியே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன ஒன்லைன் ஸ்டோரி தான். கதை அப்படின்னா அதுக்கு அர்த்தம் கிடையாதுங்க. ஒன்லைன் ஸ்டோரி. அதாவது என்னன்னா, ரஜினி அவர்களோட ஒரு நண்பன், பாலிய நண்பனாக இருக்கிற சத்யராஜ் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. ஆனால் அது எல்லாருமே ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ரஜினி அவர்களுக்கு தெரிய வருது இது ஹார்ட் அட்டாக் இல்லை, திட்டமிட்ட கொலை அப்படின்னு தெரிய வருது. அந்த கொலைக்கான காரணம் அந்த கொலை பண்ணவங்கள பழி வாங்குறது. இதுதான் டோட்டல் கதையே. 2.25 மணி நேரம் இதை தான் முக்கி எடுத்திருக்காங்க. சௌபின் அவரை சொல்லியே ஆகணும். அவர் எல்லா படத்துலையும் இப்போ நல்லாவே தன்னோட நடிப்பை கொடுத்துட்டு இருக்காரு. ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு அவர் அறிமுகமானது மஞ்சுமெல் பாய்ஸ் அந்த படத்து மூலியமாக தான் அறிமுகமாயிருப்பார். சூப்பர் ஆக்டிங். அவரோட ஆக்டிங் அவர் தான் ஒரு கதையை நகர்த்திக்கிட்டு போகிறதுனே சொல்லி ஆகணும். அந்த ஒரு சத்யராஜ் அவர்கள் கொலை மூலியமாக வர இந்த கதை ஒன்லைன் ஸ்டோரி. இதை தான் அவங்க ஃபுல்லாக ஸ்டோரி ஃபுல்லுமே சொல்லியிருக்காங்க. அது அதிரடி. அந்த நம்ம ரஜினிக்கே உரித்தான ஒரு பிஜிஎம் அனிருத்தை சொல்லி அவனை தூக்கி நிப்பாட்டியிருக்காப்புல படத்தை. இந்த படத்தோட பிஜிஎம் அடிச்சுக்க முடியாது. ஜெயிலருக்கும் சரி, இப்போ எடுத்திருக்கிற கூலி படத்துக்கும் சரி பிஜிஎம் பேசியே ஆகணும். அந்த அளவு அவர் படத்தை நிப்பாட்டி இருக்கிறதுக்கு காரணம் அனிருத்தோட பிஜிஎம். ரஜினி அவர்கள் வர ஒவ்வொரு சீன்லையும் அந்த பிஜிஎம்மை போட்டு படத்தை தூக்கி சாப்பிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் அவரோட இவ்வளோ ஹிட் படங்கள் கொடுத்துட்டு வந்த வரிசையில் இந்த ஒரு கூலி படம் அவருக்கு ஒரு மைனஸாக தான் பார்க்கணும். நம்ம வேணா ரஜினிக்காக வேணா போய் ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னா எங்களுக்கு தோணுச்சு. உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ நீங்கள் போய் ரஜினியோட ரசிகர் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு தடவை போய் நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றது நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் ஒரு தடவை பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது நல்லா இருக்கும். ஏன்னா ரஜினி ரசிகர்கள் இவ்வளோ எதிர்பார்ப்போட போயிருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். லாஜிக்கெலாம் எங்களுக்கு தேவையில்லைங்க, நாங்கள் ரஜினியை ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஃபுல் ஒரு என்டர்டெய்னராக இருக்கும். இந்த ஒரு லீவ் நாளையில் நீங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது கண்டிப்பாக அமையும்னு எங்களோட சைட்லேருந்து நாங்கள் சொல்கிறோம். படத்தோட நகர்வு ஒன்றொன்னா பார்க்கும்போது அடுத்தடுத்து நம்மளே கணிக்க முடியும். இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இது அடுத்து தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்ததான் நம்மளே கணிக்க முடியறது படத்துக்கு ஒரு மைனஸாக தான் நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது அப்படியே ஒவ்வொரு பாட்டும் அந்த மோனிகா பாட்டு படத்தை தூக்கி நிறுத்திடுச்சு. ஏன்னா நம்ம மோனிகா ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. அந்த மோனிகா பாட்டு ஒரு ப்ளஸ்ஸு. அதில் சௌபினோட டான்ஸ் சொல்லியே ஆகணும். சூப்பராக ஆடி இருக்காரு. ரஜினி அங்கேக்கங்கே ஒரு டான்ஸ் கொடுத்துருந்தாலும் அவரோட ஏஜுக்கு அவர் அதை பண்ணியிருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. ரஜினியோடல 3 மகள்கள், அதாவது சத்யராஜ் அவர்களுக்கு 3 மகள்கள். அந்த 3 மகள்களையும் இவர் தான் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். சத்யராஜை கொலை பண்ண ஒருத்தர் இவங்களுக்கான ஒரு சதித்திட்ட வேலைகள் பண்ணுறனால அவங்க 3 மகள்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுற வேலையில் தான் ரஜினி இந்த படத்தில் முழுக்க பார்த்துருப்பாரு. ஓவர் ஆக்ஷன் சீனு, ஓவர் பிளட்டிங் சீன் வரனால இந்த படத்துக்கு ஏ சான்றிதழ் தான் கிடச்சிருந்துச்சுன்னு நம்ம பார்த்துருப்போம். இதுதாங்க இந்த படத்தோட கதை. நாங்கள் ரிவ்யூ சொல்கிறன்றதை விட நீங்கள் ஒரு தடவை பார்த்து முடிவு பண்ணுங்கள். தலைவர் ரஜினிக்காக இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். இதுதான் எங்களோட ஒரு ரெக்வஸ்ட்டு. இங்கே எங்கள் மதுரையில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு ஆர்ப்பரிக்கும் கூட்டம், ஆரவாரம், அது இது வெடிகள் பயங்கரமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி என்னமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா போனோம், நீங்கள் நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம், ஷார்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஏன்னா எந்த ஒரு ஆரவாரமும் தேட்டர்களில் இல்லை. ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அவ்வளோதானே தவிர ஒரு இளைஞர்கள் பட்டாளம் அந்த மாதிரி இதெல்லாம் இல்லை. ஏன்னு தெரியல இந்த தடவை. ஆனால் படம் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 100க்கு ஒரு 70% நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் கொடுப்போம். அந்த மாதிரி தான். ஆர்ப்பரிக்கும் கூட்டம்ன்றது மதுரையில் பார்க்க முடியாது. பொதுவாகவே தேட்டர்களில் கூட்டம் இல்லைன்ற மாதிரி தான் நியூஸில் சொல்கிறாங்க. எல்லாரும் ஆவுன்னு கத்துறாங்க. நாங்கள் பார்த்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு தடவை ரஜினிக்காக பார்க்கலாம். அவர் இந்த ஏஜ்லேயும் இவ்வளோ ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குதோம்.
கூலி படத்தோட கேஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஆக்ட்ரஸ், அதாவது தெலுங்குலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஹிந்தியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. உபேந்திரா நடிச்சிருக்காரு, அமீர் கான் கேமியோ ரோல் பண்ணியிருக்காரு, நாகார்ஜுனா ஒரு நெகட்டிவ் ரோலில் வராரு, சௌபின் கேரளாலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நம்ம கமல்ஹாசனோட மகள் ஸ்ருதிஹாசன் அவங்க வந்து ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. சத்யராஜ் வந்து ஒரு கொஞ்சம் சீன் வந்தாலும் கூட அவரும் அந்த இடத்துல நின்று பேசியிருக்காரு. மற்றபடி நம்ம ரஜினியை சொல்லியே ஆகணும். ஏன்னா அந்த படத்தை நகர்த்திட்டு போகிறதே நம்ம தலைவர் தான். அப்படின்னும் போது கூலி அப்படின்னு நம்ம ஒரு படம் பார்த்துருப்போம். இந்த படம் அதுக்கும் மேலே தான் இருக்கும். கண்டிப்பாக ரஜினி ரசிகர்களோட ஒரு எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணியே